இயக்குனர் சங்கர் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சுமாரான படத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் எந்த ஒரு படத்தையுமே டைரக்ட் பண்ணாம இருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா வெங்கடேசன் எழுதின வேல்பாரி நாவலுடைய 1,00,000வது பிரதி வெற்றி விழா பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது. அந்த வெற்றி விழாவுல பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர், ரஜினிகாந்த் உட்பட பலரும் கலந்துகிட்டாங்க. அந்த விழாவுல பேசின சங்கர் என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்பாரி படத்தை கூடிய சீக்கிரமே நான் எடுக்க இருக்கேன். எந்திரன் படம் எப்படியோ அதே போல வேல்பாரி திரைப்படமும் என்னோட ஒரு கனவு திரைப்படமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. வேல்பாரி படத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சங்கர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, போன வருஷம் அதாவது கேம் சேஞ்சர் படத்துக்கு முன்னாடி கூட சங்கர் வேல்பாரி படத்தோட வேலைகள்ல தான் இருக்காருன்ட்டு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யா தான் வேல்பாரி நாவலை மையமா வச்சு எடுக்க போற படத்துல ஹீரோவா நடிப்பாருன்ட்டு கூட பல தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. சூர்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மைதான். இப்ப மறுபடியும் வேல்பாரி படத்தை பத்தின பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் சமீபத்துல நடந்த வேல்பாரி நாவலுடைய வெற்றி விழா தான். அதுல சங்கர் எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப ஆரம்பிச்சது வேல்பாரி படத்துடைய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட. எல்லா ரசிகர்களுமே இந்த படத்துல சூர்யா தான் நடிச்சா பக்காவா இருக்கும், அதாவது 7ஆம் அறிவுல சூர்யா போட்ட கெட்டப் அந்த மாதிரி வேல்பாரி படத்துலயும் ஒரு கெட்டப்ப போட்டாரு அப்படின்னா பக்காவா அமையும். சூர்யா தான் வேல்பாரி படத்துல கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, சியான் விக்ரமுடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் நடிச்சாதான் பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் ரசிகர்களும், அது போக ஒரு சில குட்டி குஞ்சான்ஸ் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் இதுல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பல தளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த குட்டி குஞ்சான்ஸ் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் நடிக்கணும், அவர் தான் பக்காவா இருப்பாருன்ற மாதிரி பல பொருளிகளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. சீமராஜாவுல சிவகார்த்திகேயன் நடிச்சதை பார்த்தே இன்னும் ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. அதுக்குள்ள வேல்பாரி மாதிரியான படத்துல நம்ம எஸ்கே நடிச்சா சொல்லவா வேணும், காலி பண்ணி விட்டுருவாரு நம்மள. அது மட்டும் இல்லைங்க, வேல்பாரி நாவலை மையமா வச்சு எடுக்க போற படத்தை யார் தயாரிக்க முன்வர போறா, இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா தான் சங்கர் எடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தை எடுக்கணும்னா பல கோடி ரூபாய்கள் செலவாகும். அதனால எந்த தயாரிப்பு நிறுவனம் வேல்பாரி படத்தை தயாரிக்க முன்வர போறாங்க அப்படின்றதுலயும் இப்ப வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. அது போக எத்தனை பாகங்களா வேல்பாரி நாவலை ரிலீஸ் பண்ண போறாங்க, வேல்பாரி நாவலை மையமா வச்சு எடுக்க போற படத்தை எத்தனை பாகங்களா ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சங்கர் விக்ரம சந்திச்சு பேசினதா கூட ஒரு தகவல் போகுது. இதை உறுதிப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா விக்ரமுடைய ரசிகர்கள் சமீபத்துலதான் சங்கர் விக்ரம பார்த்து பேசி இருக்காரு. அதனால விக்ரம் தான் வேல்பாரி படத்துல ஹீரோவா நடிப்பாரு அப்படின்ற மாதிரியும் பல ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த படத்தோட வேலைகள் தொடங்கி அதுக்கப்புறம் சங்கரே வாயை திறந்து இவர் தான் ஹீரோ, இத்தனை பாகமா உருவாகுது, இவங்க தான் தயாரிக்க போறாங்க அப்படின்ட்டு சங்கரே சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் பொறுமை காப்போம்.